சொத்து குவிப்பு வழக்கின் மேல்முறையீட்டு விசாரணையில் இருந்து அரசு வழக்கறிஞராக பவானி சிங் நீடிப்பதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் மனுவில் உச்சநீதிமன்றம் இன்று தீர்ப்பளிக்கிறது. இந்த தீர்ப்பின் தாக்கத்தையும் வழக்கின் பின்னணியையும் உச்சநீதிமன்ற வளாகத்தில் இருக்கும் நமது செய்தியாளர் கணபதி வழங்க இப்பொழுது கேட்கலாம். மேல்முறையீடு விசாரணைக்காக பவானி சிங் அரசு வழக்கறிஞராக நியமிக்கப்பட்டது சரியா தவறா என்பது குறித்து நீண்ட வாதங்கள் உச்சநீதிமன்றத்தின் முன்னால் எடுத்து வைக்கப்பட்டிருக்கின்றன. மனுதாரரான திமுக தலைவர் அன்பழகன் சார்பாக ஆஜராகிய மூத்த வழக்கறிஞரான ஆந்தி அர்ஜுனா பவானி சிங்கின் நியமனம் தவறு, அப்படி நடந்திருக்கக்கூடாது என்று பல்வேறு வாதங்களை எடுத்து வைத்திருக்கிறார். அவருடன் மனுதாரர் சார்பாக ஆஜரான மற்றொரு வழக்கறிஞரான விகாஸ் சிங் இந்த வழக்கிலே அரசு வழக்கறிஞருக்கு உதவி செய்வதற்கு மனுதாரருக்கு அனுமதி வேண்டும், அவர் ஆவணங்களை தாக்கல் செய்வதற்கும் அனுமதி வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டிருக்கிறார். அதே சமயத்திலே அதிமுக பொதுச் செயலாளர் ஜெயலலிதா சார்பாக ஆஜரான மூத்த வழக்கறிஞரான ஃபலி நரிமன் பவானி சிங் நியமனம் சரியானதுதான் என்று வாதாடியிருக்கிறார். இதை தவிர மூத்த வழக்கறிஞரான KTS துளசி, சசிகலா, சுதாகரன், இளவரசி ஆகியோர் சார்பிலே பல்வேறு வாதங்களை எடுத்து வைத்திருக்கிறார். ஆகவே இந்த வழக்கின் தீர்ப்பு இரண்டு வகைகளிலே மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கும் என கருதப்படுகிறது. ஒரு பக்கம் இந்த வழக்கின் தீர்ப்பு எப்படி இருக்குமோ அதை பொறுத்து பெங்களூர் நீதிமன்றத்திலே ஏற்கனவே நடந்திருக்கும் மேல்முறையீட்டு விசாரணைக்கு பின்னர் காத்திருக்கும் தீர்ப்பு விரைவிலே வெளிவர வாய்ப்பு இருக்கிறது. ஒருவேளை தீர்ப்பு தாக்கம் வேறு வகையாக இருந்தால் அந்த விசாரணை மீண்டும் நடைபெறவும் தீர்ப்பு மேலும் தாமதப்படவும் வாய்ப்பு இருக்கிறது. அதே சமயத்திலே இன்னொரு தாக்கம், மறைமுகமான தாக்கம் என்னவென்றால், இந்த வழக்கின் தீர்ப்பு எப்படி இருக்கிறதோ அது பொறுத்தே இனி வரும் வழக்குகளிலே, இதே போன்ற வழக்குகளிலே அரசு வழக்கறிஞர் எப்படி நியமனம் செய்யப்பட வேண்டும் என்பதற்கான முக்கியமான விதிமுறைகள் இந்த தீர்ப்பின் மூலமாக வெளிவரலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஆகவே எப்படி பார்த்தாலும் இன்று வர இருக்கும் தீர்ப்பு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த தீர்ப்பு. ஆகவேதான் மனுதாரர் சார்பாகவும் திமுக சார்பாகவும் பல்வேறு வழக்கறிஞர்கள் மற்றும் இந்த வழக்கிலே அதிமுக தலைவருக்கு எந்த மாதிரியான தீர்ப்பு வரும் என்று எதிர்பார்த்து காத்திருக்கும் வழக்கறிஞர்கள் என்று பலரும் காலையிலிருந்தே உச்சநீதிமன்றத்திலே கூடியிருக்கிறார்கள். ஒளிப்பதிவாளர் ஜெரின் சாமுவேலுடன் புதிய தலைமுறைக்காக உச்சநீதிமன்ற வளாகத்திலிருந்து கணபதி.